நடிப்பெல்லாம் பத்தல தம்பி. இன்னும் நல்லா அழுது ஆக்ரோஷமா பேசி நடிக்கணும். ஆனா ஒண்ணு, நீ என்னதான் நடிச்சாலும் உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு நாங்க நம்ப மாட்டோம்பா. நீங்க எப்படி நம்புவீங்க? உண்மையும் நேர்மையும் தான் நீங்க எப்பவும் நம்பினதே கிடையாதே. அப்படி ஒரு பழக்கமே உங்களுக்கு இல்லையே. அத்தை, இதுக்குதான் நான் சொன்னேன், உங்க நகையெல்லாம் வேண்டாம், இதனால வீணா பிரச்சனை மட்டும்தான் வரும், பணத்தை நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா இது உங்க வேலையா? அச்சச்சோ, உங்க புருஷனை காப்பாத்துறதுக்காக எங்க வீட்டு நகையை திருடிட்டு வர சொன்னீங்களா? இல்லடா வேலு, இந்த பையன் இவனா நகையை கேட்டா பிரச்சனை ஆயிடுமேன்ட்டு இவன் பொண்டாட்டிய தூண்டி விட்டு நம்ம வீட்டு நகையெல்லாம் கேட்க சொல்லியிருக்கான். கரெக்ட். ஹலோ, அப்படி ஒரு அவசியம் எல்லாம் எங்களுக்கு நிறுத்தாதே. உன்னாலதான் எனக்கு எல்லார்கிட்டயும் எல்லார்கிட்டயும் அவமானம்.